இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம், ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 15. வினோத் அவளை முறைத்தவன், வாயை மூடு காவியா, உனக்கு அறிவு இருக்கா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில் இருக்கா புரியுதா உனக்கு? நீ என்ன பேச்சு பேசுகிற என்றவனை வினோதினி ஆச்சரியமாகவும் காவியா கண்கலங்கியவளாகவும் பார்த்தனர். என்ன பார்க்குற வினோதினி? எனக்கும் மனசாட்சி இருக்கு. சரி வா, வாக்கிங் போனது போதும், வீட்டுக்கு போகலாம். ஸ்ருதி, அவளை அழைச்சிட்டு வாங்க என்று கூறியவன் அவனும் அவளை திரும்பி திரும்பி பார்த்தபடி சென்றான் வினோத். கண்ணன், அட வாங்க பாஸ், அவள் வருவா. உங்ககிட்ட முடியல பாஸ், நடிச்சா ஒழுங்காக நடிங்க, அதை விட்டுட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ? உங்கள் தங்கச்சியை இப்படி பேசிட்டீங்களே பாஸ் என்று கேலி செய்தவனை முறைத்த வினோத், ஏ விளையாடாதடா, அவளை பார்த்தா எனக்கும் பாவமாக இருக்குது. இதில் இந்த காவியா வேற இப்படி பேசுகிறா. அவளை இதோட விட்டுட்டேனே, அதை நினச்சி சந்தோஷப்படுடா. பார்த்தீங்களா, என்ன சமாதானம் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்திருக்குமே. உங்கள் தங்கச்சிக்கிட்ட தினமும் போராடுறதே எனக்கு வேலையாக போச்சு. சரி பாஸ், எனக்கு ஒரு டவுட்டு. எப்படி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க? உங்கள் அத்தை, உங்கள் தம்பி, உங்கள் தங்கை 3 வில்லன்களையும் வீட்டில் வச்சுட்டு எப்படி எங்கள் வினோதினியை கைப்பிடிக்க போகிறீங்க என்று கேட்டான் கண்ணன். டே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ விடுடா என்றவன் திரும்பி பார்க்க வினோ அவனையே பார்த்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தாள். அதில் வெற்றி புன்னகையை சிந்தியவன், கண்டிப்பாக என் மனசில் இருப்பதை உங்ககிட்ட சொல்லி உன்னை கைப்பிடிப்பேண்டி என்று நினைத்து கொண்டான். தன் அண்ணன் பேசியதை நினைத்து அழுது கொண்டிருந்த காவியாவை சமாதானம் செய்து அழைத்து வந்தாள் ஸ்ருதி. ஆனால் காவியா இருக்கும் பக்கமே திரும்பி கூட பாராமல் வந்தாள் வினோதினி. அதை நினைத்து காவியாவுக்குமே ஆச்சரியம்தான். அவள் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் துடித்து போகும் வினோதினி இப்படி நடந்து கொள்வதை பார்த்தவளுக்கு மனம் வேதனை அடைந்தது. இப்படித்தானே அவள் மனமும் வேதனையடையும் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்வாளோ காவியா. பிறகு அனைவரும் அவரவர் வீட்டுக்கு செல்ல வினோதினி, ஸ்ருதி இருவரும் வினோதினியின் வீட்டுக்கு சென்றனர். வினோதினி மிகவும் சோர்ந்து போனவளாக, அம்மா, எனக்கு ஸ்ட்ராங்காக சக்கரை அதிகமாக போட்டு ஒரு காஃபி கொடுங்க என்று கேட்க, அதான பார்த்தேன், என்ன அதிசயமாக ஜாகிங் போகிறாளே, திருந்திட்டாளோன்னு நினச்சேன். இந்த காஃபியை விட்டு தொலையேண்டி, நான் உனக்கு ஆவரம் டீ போட்டு தரேன். அது பெண்களின் கர்ப்பப்பை பிரச்சனைக்கு நல்லது, உடம்புக்கு எந்த வியாதியும் வராதுடி. அம்மா, ஆவரம் டீ குடிக்க நான் ஒன்றும் சுகர் பேஷண்ட் இல்லை, நான் சொன்னதை மட்டும் கொடுங்க, நீங்கள் வேற என்னை கடுப்பேற்றாதீங்க என்று அறைக்கு சென்றாள் வினோதினி. கோமலவள்ளி கோபமடைய அவரை சமாதானம் செய்த ஸ்ருதி நடந்த விஷயத்தை கூற, பரவாயில்ல ஸ்ருதி, தினமும் அவளை இப்படியே நீ அழைச்சிட்டு போ, எனக்கு அவள் உடல் எடை இழைத்து வந்தால் போதும் என்றாள் கோமலவள்ளி. வினோதினி அறையில் வினோத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் அவளுக்கு ஃபோன் வர அந்த எண்ணை பார்த்தவள் வேண்டா வெறுப்பாக அழைப்பை ஏற்று ஹலோ எனவும் அந்த பக்கம் சொன்ன செய்தியை கேட்டவள் தாம் தூம் என்று கத்த ஆரம்பித்தாள். இங்கே பாருங்க மிஸ்டர் கணேஷ், உங்களுக்கு இவ்வளவுதான் லிமிட். நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்கள் மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. என்ன சொன்னீங்க? உங்கள் கம்பெனிக்கு நான் வேலைக்கு வரக்கூடாதா? இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் அண்ணனுக்கு நான் தான் பிஏவாக வருவேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, ஃபோனை வைடா என்று அழைப்பை துண்டித்தவள் கண்ணா என்று கத்தினாள். வினோதினி கத்திவிட்டு ஃபோனை வைக்க அதில் கோபம் கொண்ட கணேஷ் தன் அண்ணனை பார்க்க அவனோ சிரித்து கொண்டு நின்றிருந்தான். என்னண்ணா, என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? அந்த பஜாரி அந்த கத்துறா, எல்லாம் உங்களால் தான். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். நீங்கள் தான் அவளுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு அவள் பிஏவாக வரக்கூடாதுன்னு சொல்ல சொன்னீங்க.
இப்போ பாருங்க அவள் எப்படி பேசுகிறா, இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்க என்று விரக்தியாக கூறினான் கணேஷ். சரிடா, சரி விடு விடு, கோபப்படாத. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவா, நான் பார்த்துக்கிறேன் விடு என்ற வினோத் அவனை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தான். நீ இப்படித்தான் பேசுவ என்று எனக்கு தெரியும்டி. இதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். யார் மூலமாக என்ன சொன்னால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? வாடி என் செல்லக்குட்டி என்று மனதினில் தன்னவளை கொஞ்சினான். இவள் கத்தியதும் மேலே வந்தான். வினோதினியின் எண்ணம் பொய்க்கவில்லை. கண்ணன் என்னதான் ஸ்ருதியுடன் தன்னை அனுப்பியிருந்தாலும் தங்களுக்கு பின்னே கண்டிப்பாக வந்திருப்பான் என்று அவள் யூகித்திருந்தாள். கண்ணன், ஏண்டி ஏன் அப்படி கத்துன? டே கண்ணா, வினோத் ஆஃபீஸில் நான் எப்போ ஜாயின் பண்ணணும்னு கேட்டு சொல்லு, எனக்கு முழு சம்மதம். என்னடி, என்ன ஆச்சு? ஏன் இந்த குதி குதிக்கிற? அதெல்லாம் உனக்கு இப்போ தேவையா? இப்போ என்னடி அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டுமே. நான் சொன்னதை மட்டும் செய், போடா. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் அவங்க ஆஃபீஸில் ஜாயின் பண்ணணும். அண்ணன் தம்பி 2 பேரும் ஓவராக ஆடுறானுங்க. அவங்க ஆட்டத்தை நான் அடக்கிறேன். இப்போவே காவியா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் அவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லு. ஏய், நான் அவர்கிட்ட சொல்கிறத விட நீயே சொல்லு, அதுதான் சரியாக இருக்கும் என்றவன் உள்ளுக்குள் இது வினோத்தின் செயல்தான் என்று நினைத்து சிரித்து கொண்டான் கண்ணன். சரிடா சரி, ஃபோன் போடு என்றதும் இவனும் காவ்யாவின் அப்பாவிற்கு அழைப்பு விடுக்க அவர் அழைப்பை ஏற்றதும் வினோத்தினி, ஹலோ அங்கிள், வணக்கம், நான் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ சொல்லுங்கள், என்னைக்கு நான் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் என்று கடகடவென பேசி முடித்தாள். என்னம்மா சொல்கிற? உனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே, உனக்கு முழு சம்மதம் தானே கேட்டார் ரத்னவேல். ஆமாம் அங்கிள், எனக்கு முழு சம்மதம்தான் என்று திட்டவட்டமாக சொன்னாள். ஓகேம்மா, நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு திரும்ப கூப்பிட்றேன். ஓகே அங்கிள், தேங்க்யூ என்றவள் அழைப்பை துண்டித்தாள் வினோதினி. கண்ணன், வினோ, இது விளையாட்டு காரியம் இல்லை. நீ போக போகிறது சிங்கத்தின் குகை, கவனமாக இருக்கணும், நல்லா யோசி. ஆமாண்டா, அவங்க ஆண் சிங்கம் அப்படின்னா நான் பெண் சிங்கம். எனக்கு வேட்டையாடுவது ஒன்றும் புதுசு இல்லை. இனி இதில் யோசிக்க எதுவும் இல்லை, போடா. சரிடி சரி, என் ஜான்சி ராணியே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சரி வா, இந்த நல்ல செய்தியை ஆன்ட்டிக்கிட்ட போய் சொல்லுவோம். டே இருடா, நான் தைரியமாக முடிவெடுத்துட்டேன். ஆனால் அம்மா இதை எப்படி எடுத்துப்பாங்களோ தெரியலையே, பயமாக இருக்குடா. பாரா, குழந்த அம்மாவுக்கு பயப்படுது, இதை நான் நம்பணும். அட போடி என்றவன், ஏய் எதுக்கு இப்போ பயப்படுற சொல்லு பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதன்படி நடப்போம், புரியுதா என்றான். அவங்க தடங்கள் சொல்ல போகிறதில்லடி, வா வா, இனி என்ன நடக்க போகுதோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்று நினைத்தவன் அவளை அழைத்து கொண்டு கீழே சென்றான். ஸ்ருதி கோமலவல்லியுடன் கிச்சனில் நின்று அவருக்கு உதவி செய்து கொண்டே பேசி கொண்டிருந்தாள். வினோதினி அமைதியாக நிற்க, சொல்லிடி, ஏன் அப்படியே நிற்கிற என்று அவளை அதட்டினான் கண்ணன். டே அவசர கொடுக்க, கொஞ்சம் அமைதியாக இருடா என்றவள் அம்மா என்று அழைத்தாள் வினோதினி. கோமலவல்லி தன் மகளை திரும்பி பார்த்தவள், என்னடி பசிக்குதா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவினோ, அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வா. சரிம்மா என்று இவளும் அங்கிருந்து நகர கண்ணன் அவளின் கையை பிடித்து தடுத்தவன், ஆண்டி, வினோ உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமாம்மா. என்னடா அதை நீ சொல்கிற, அவ சொல்ல மாட்டாளா? ஆண்டி, அவள் உங்ககிட்ட சொல்ல பயப்படுறா. அட பாரேன், என்னடா கண்ணா காமெடி பண்ணுறியா? என் பொண்ணு எனக்கு பயப்படுறவளா? வாய்ப்பே இல்லை. நம்புங்க ஆண்டி, நம்புங்க, நம்பிக்கை அதுதானே எல்லாம் என்று சிரித்து கொண்டே சொன்னவனின் காலை மிதித்தாள் வினோ. அச்சோ, வலிக்குதுடி ராட்சசி, பாருங்க ஆண்டி, உங்கள் பொண்ணு எனக்கு கொடுமைப்படுத்துகிறா என்று சினிங்கினான் கண்ணன். டே, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? எங்களை வேலை செய்ய விட போகிறீங்களா இல்லையா என்று சத்தம் போட்டார் கோமலவல்லி. கோமலவல்லியின் அதட்டலை கண்டு இருவரும் ஒருவருக்கொருவர் விழித்து கொண்டு நின்றனர். ஆண்டி, நீங்கள் நேரடியாகவே வினோ கிட்ட என்ன விஷயம்னு கேளுங்களேன் என்றாள் ஸ்ருதி. என்னாச்சு வினோ, என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லு என்று கேட்டார் கோமலவல்லி. அம்மா, அது வந்து என்று வினோதினி அனைத்தையும் கூற கோமலவல்லிக்கு இந்த விஷயம் மகிழ்ச்சியாகவே இருந்தாலும் புதிதாக இருக்க அவர் கண்ணனை பார்த்தார். அவனும் கண்மூடி திறந்து சம்மதம் சொல்லும்படி சைகை செய்தான். வினோ, நான் சம்மதம் சொல்கிறது இருக்கட்டும், உனக்கு என்ன தோணுது? நீ அவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டியா?
நான் முடிவு பண்ணிட்டேம்மா, இருந்தாலும் நீ ஓகே சொன்னா போகிறேம்மா என்று முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கூறினாள் வினோதினி. ஓகே வினோ, உனக்கு சம்மதம்னு சொன்னால் நீ தாராளமாக போ. நீ இன்னும் குழந்தை இல்லை, எது கெட்டது எது நல்லது என்று உனக்கு தெரியும். போய் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு கண்ணை கசிட்டு வந்து நிற்கக்கூடாது, புரியுதா? அடடா, ஒரு தடவை மனசு தாங்காமல் சொல்லிட்டேன், அதுக்கு தாம்மா உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறது கிடையாது. சரிம்மா சொல்லு, உனக்கு முழு சம்மதம் தானே என்று எப்போதும் போல் வாய்ஜாலம் செய்தாள் வினோதினி. அடியே, அதை தான் சொல்லிட்டனே, கேட்டதையே எத்தனை தடவை கேட்ப நீ? வேலைக்கு போனாதான் உனக்கு தன்னம்பிக்கை வரும். இனிதான் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது. போய் ஜாயின் பண்ணிவிட்டு நல்ல பேர் வாங்குகிற வழியை பாரு. ஹே, சூப்பர் சூப்பர்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் என்று தன் அன்னையை கட்டி கொண்டவள், டே வரேன்டா வரேன், அண்ணன் தம்பி 2 பேருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன் என்று நினைத்து கொண்டாள். பிறகு ஸ்ருதி அவளுக்கு வாழ்த்து சொல்லி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவள், இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகந்தாண்டி, நீ நல்லா இருக்கணும் என்றவளை கட்டிக்கொண்ட வினோ, நான் என்ன திட்டினாலும் உனக்கு கோபமே வராதா என்று அவளை கொஞ்சினாள். வராதுடி வராது, நீயே ஒரு குழந்தை, நீ திட்டும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும் என்று சிரித்தாள் ஸ்ருதி. வினோ, எது குழந்தையா என்று அவளை துரத்த இவள் ஓட கண்ணன் வினோதினியை பிடித்து தடுத்தவன், ஓடாதடி மூச்சு வாங்க போகுது என்றவன் ஸ்ருதியை பார்த்து அர்த்தமுள்ள சிரிப்பு சிரித்தான். வினோதினியின் 2 நலம் விரும்பிகளும் அவளை மனதார வாழ்த்த அந்த இடமே மகிழ்ச்சியை தத்தெடுத்தது. வினோதினிக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வர அக்குரலை கேட்டவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கோபம் குறையாதவளாக சொல்லுங்க என்றாள். அந்த நபர் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டவளுக்கு சினம் தலைக்கேற அவனிடம் எதிர்கேள்வி கேட்டாள். அவள் கேட்ட கேள்விக்கு அவனிடம் திட்டு வாங்கியவள் தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவளாக, சரி வர்றேன் என்று அழைப்பை துண்டித்தாள். நாளை நம் பெண் சிங்கம் போர்க்களத்துக்கு போகுது, பார்க்கலாம். ஜெயிப்பது ஆண் சிங்கங்களா இல்லை பெண் சிங்கமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.